2ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் அங்க நீச்சமா உட்கார்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதனால எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும், எந்த ஒரு முடிவையும் நாம் அவசரப்பட்டு எடுக்காமல் இருப்பது நல்லது. ஆனால், நாம எந்த முடிவு எடுத்தாலுமே அதற்குரிய பலன் நமக்கு வந்து சேரும். சுக்கிரன் அதிபதியா உட்கார்ந்திருக்கார், உச்சத்துல உட்கார்ந்திருக்கார். அதனால பல நல்ல பலன்கள் வந்து சேரும். அதனால தான் சொல்றேன், மெயினா நாம எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப நிதானிச்சு, சிந்திச்சு ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நமக்கு 2ல உட்கார்ந்திருக்கிறதுனால, புதனுடைய வீட்ல உட்கார்ந்திருக்கிறதுனால, நம்முடைய கணவன் மனைவியையோ, மனைவி கணவனையோ கலந்து ஆலோசித்து அந்த முடிவை எடுப்பது அப்படிங்கிறது மிக, மிக நல்லதை தரக்கூடியது. அதே மாரி தான் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் லவஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். சூரியனோட உட்கார்ந்திருக்கார், சனியோட உட்கார்ந்திருக்கார்னாலுமே, நம்முடைய உறவுகளையோ, நண்பர்களையோ, மத்தவர்களுடைய அ இன்புட்ஸ நாம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது